Exercise 4.5 6th sum. Draw an equilateral triangle of the sides 6.5 cm and locate its orthocenter. அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லும்போது ஆல் த சைட்ஸ் டு பி ஈக்குவல் இல்லைங்களா. ஒரு ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதுதான் 6.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. தி கிவன் ஆர்த்தோசென்டர் ஆஃப் எ ட்ரையாங்குலர் ஏபிசி தி ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அட் த சைட்ஸ் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர். அப்போ ரஃப் டயக்ராம் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், பேஸு ஏபி அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அந்த ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. ஏன்னா எல்லாமே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். 6.5 6.5 6.5 அப்படின்னு நம்ம வரைஞ்சிட்டு இதுக்கு நம்ம என்ன செய்யணும், லொக்கேட் இட்ஸ் அன் ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்பயுமே முதலே நம்ம சொல்லியிருந்தோம் ஆர்த்தோ சென்டர் லொக்கேட் இட் ஆர்த்தோ சென்டர்னால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் அவங்க கொடுத்துருக்கிற மாதிரி எழுதணும். ஏபி பேஸ்மெண்ட் இல்லைங்களா. அப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6.5. அது சென்டராக எடுத்து அழகாக லொக்கேட் பண்ணிக்கணும் அந்த பேஜில். அப்போது 6.5 இல்லைங்களா, இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ நம்ம 6.5க்கு என்ன செஞ்சிடறோம், 2 பாயிண்ட்டு குறிச்சிருக்கோம். அந்த ஒரு பாயிண்ட் பேர் என்னது, ஏ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. இங்கே குறித்திருக்கிறது பின்ற பாயிண்ட்டு இல்லைங்களா. இது ஏ, இது வந்து என்னது பி. எவ்வளவு மெஷர்மெண்ட்டு, 6.5 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கிறோம். இப்போது பியிலேருந்து என்ன செய்கிறோம், ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிட்டு திரும்பி அகெயின் 6.5 வச்சு நம்ம ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம் இல்லைங்களா. ஒரு ட்ரையாங்கிள் வரையணும் இல்லைங்களா. அப்போ 6.5க்கு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். அதை வச்சு எங்கே எடுக்கிறோம், பியில் வச்சு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அதே மெஷர்மெண்ட்டு தான் 6.5 இங்கே எவ்வளோ பண்ணமோ புரியுதுங்களா. அந்த 6.5 தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போ பியில் எப்படி 6.5 வச்சோமோ அதேமாரி ஏலேருந்து திருப்பி 6.5க்கு என்ன செய்கிறோம், ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். 2 ஆர்க்கு எங்கே மீட் ஆகுதோ அந்த இடம் தான் நம்ம என்ன செய்கிறோம், சின்ற பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு இதையெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்கேல் இல்லைங்களா. இது பியிலேருந்து இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ இந்த ஜாயின் பண்ண உடனே இதுக்கு என்ன கொடுக்குறோம், சின்ற பேர் கொடுக்குறோம். அதுதான் நம்மளுக்கு ஏபிசின்ற ட்ரையாங்கிளோட பாயிண்ட் இல்லைங்களா. அந்த ஏலேருந்து திருப்பி சியை நம்ம என்ன செய்கிறோம், ஜாயின் பண்ணிக்கிறோம். அப்போ ஏபி வந்து 6.5னா பி என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 6.5 சென்டிமீட்டர் அப்படி தானே கிடைக்கும். அப்போ இதுவும் என்ன இருக்கும், நம்மளுக்கு 6.5 சென்டிமீட்டருக்கு இருக்கும். ஏன் எல்லாமே 6.5 இருக்குது, பிகாஸ் இட் இஸ் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு ஆல்டிடியூட்டை வரையணும். ஆல்டிடியூட் வந்து எனி 2 சைட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சியிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து ஒரு ஆல்டிடியூட் ஒன்று வரைகிறோம். எதுக்கு, இதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறோம். அதேமாரியே ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு கட் பண்ணிக்கிறோம். இப்படி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு கட்டு, இதுமாரி இங்கே ஒரு கட் பண்ணுறோம். இது ரெண்டும் எந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏபியில் இந்த இடத்துல ஒரு இடத்துல மீட் ஆகுது, அதேமாரி இந்த இடத்துல ஒரு இடத்துல மீட் ஆகுது. அப்போ இங்கேருந்து இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. அதேமாரி மெஷர்மெண்ட்டை இங்கே வைங்க, இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. இது ரெண்டு எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல சென்டரில் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஒன்று வெர்டெக்ஸ் சிக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரைகிறோம். அது பேருக்கு தான் ஆல்டிடியூட் ஆஃப் என்னது, ஏபிக்கோட ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ஆல்டிடியூட் எவ்வளோ வருது, இங்கே வந்துடுது இல்லைங்களா. ஸோ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், பிக்கு வரையலாம் இல்லை சிக்கு வரையலாம். அப்போ நம்ம ஏக்கு வரைஞ்சிருவோமே. ஏக்கு என்ன செஞ்சிருவோம், இந்த மெஷர்மெண்ட் இங்கே ஏல வச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏக்கு வச்சு நம்ம என்ன செய்கிறோம், இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிற மாரி வச்சுக்கணும் எப்போயுமே. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிற மாரி வச்சோம்னா அதை வித்தின் அது இந்த சர்க்கிள்குள்ளே வரும். இப்போ இங்கே ஒரு ஆர்க் வரும் இல்லைங்களா. இந்த மெஷர்மெண்ட் இங்கே ஒரு போட்டோம் இல்லைங்களா. இந்த மெஷர்மெண்ட்டே அந்த பக்கமும் நம்ம ஆர்க் அடிக்கிறோம் இல்லைங்களா. 2 ஆர்க் அடிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இது இந்த இடத்துல ஒரு இடத்துல மீட் ஆகுது, இது இந்த இடத்துல ஒரு மீட் ஆகுது. இப்போ இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க்கு, அதே மெஷர்மெண்ட் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு. இது ரெண்டு எங்கே மீட் ஆகுதோ அந்த சென்டரில் ஒரு பாயிண்ட் ஒன்று வச்சுட்டு அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. அது எங்கே, ஆப்போசிட் சைடில் இருக்கிற வெர்டெக்ஸுக்கு
ஓகேங்களா? அப்போது ஆப்போசிட் சைடில் இருக்கிற வெர்டெக்ஸ் வழியாக நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிடறோம். புரியுதுங்களா? இப்போது இது ஒரு பர்பண்டிகுலர் ஆஃப் எதுக்கு, சிபிக்கு இல்லைங்களா? அதேமாரி ஏபிக்கு இது ஒரு பர்பண்டிகுலர். அதுதான் இந்த பர்பண்டிகுலர் எங்கெல்லாம் மீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மீட் ஆகுது இல்லைங்களா? அந்த ரெண்டு பர்பண்டிகுலர் எங்கே மீட் ஆகுது, இந்த இடத்துல இல்லைங்களா? இந்த இடத்துல மீட் ஆகுது. அந்த இடத்துக்கு தான் நம்ம பேர் என்னன்னு கொடுக்குறோம், ஹெச் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹெச்ன்னு சொல்கிறது தான் என்னது, ஆர்த்தோ சென்டர். புரியுதுங்களா? ட்ரா த ஏபிசி வித் கிவன் மெஷர்மெண்ட். என்ன மெஷர்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல் த 3 sides ஈக்குவல் டு 6.5 6.5 6.5க்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், வரைஞ்சிடறோம் இல்லைங்களா? வரைஞ்சிட்டு கன்ஸ்ட்ரக்ட் த ஆல்டிடியூட் ஃப்ரம் எனி 2 vertices. எந்த 2 verticesக்கு எடுத்துக்கிறோம், ஏன்ற ஒரு வெர்டெக்ஸுக்கு எடுக்கிறோம், அது இந்த இடத்துல கட் ஆகி வருது. அதேமாரி சீன்ற ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து வரைகிறோம், இங்கே ஒரு பர்பண்டிகுலர் வருது. இந்த ரெண்டு பர்பண்டிகுலரும் எங்கே மீட் ஆகுது, ஹெச் என்ற இடத்துல மீட் ஆகுது இல்லைங்களா? அப்போது த கன்ஸ்ட்ரக்ட் த ஆல்டிடியூட் ஃப்ரம் எனி 2 vertices ஏ அண்ட் சி எடுத்துகிட்ருக்கோம். தர் ஆப்போசிட் சைட்ஸ், அது என்ன ஆப்போசிட் சைட்ஸ் என்னது, சிக்கு ஆப்போசிட் சைட் ஏபின்ற இடத்துல கட் ஆகுது, ஏக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ஆப்போசிட் சைட் என்னது, பிசின்ற இடத்துல கட் ஆகுது. இந்த ரெண்டு பர்பண்டிகுலர், த பாயிண்ட் இன்டர்செக்டிங் அட் த ஆல்டிடியூட் இஸ் ஹெச் இஸ் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த கிவன் ஏபிசி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை எழுதிட்டு அது கூடவே நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரஃப் டயக்ராமையும் போட்டுட்டோம்னா 7+1 8 மார்க்ஸ் நம்மளுக்கு கேரண்டியாக கிடைக்கும். புரியுதுங்களா? இதை முதல்ல வரைகிறதுக்கு மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படின்ட்டு. ஒரு வெர்டெக்ஸுக்குள்ளே வச்சோம்னா அந்த வெர்டெக்ஸிலேருந்து ஆப்போசிட் சைட்டில் ஒரு இது வித்தின் அதுக்குள்ளேயே ஒரு 2 லைன் கட் ஆகிற மாரி எடுத்து அந்த லைனோட மெஷர்மெண்ட்டை எடுத்து மேலே ஒரு 2 ஆர்க் அடித்தோம்னா ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து மீட் பண்ணி அங்கேருந்து ஒரு லைன் போட்டோம்னா அதுதான் என்னது, ஆல்டிடியூட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அந்த 2 ஆல்டிடியூட் எங்கே வந்து மீட் ஆகுதோ அதை தான் வி கன்சிடர் as a ஹெச்ன்னு சொல்கிறோம். அந்த ஹெச் இட் இஸ் நத்திங் பட் ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்.